ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்னதுன்னு பார்த்தீங்கன்னா பக்ரீது. ஸோ நம்மளோட இஸ்லாமிய மக்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய பக்ரீது வாழ்த்துக்கள். ஸோ இங்கே எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா கூடங்குளம் இருக்குல்ல, சுசிஞ்சரத்துலேருந்து அப்படியே வந்தீங்கன்னா கூடங்குளத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஆற்றங்கால் பள்ளி வாசல்னு சொல்லுவாங்க, அங்கே தான் வந்திருக்கும். இங்கே இஸ்லாமிய மக்கள் தான் வரணும் அப்படி இல்லை, எல்லா மத மக்களும் வர்றாங்க, ப்ரேயர் பண்ணுறாங்க. அவங்களுக்கு நிறைய அற்புதங்களும் அடையாளங்களும் நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ நிறைய பேர் நேர்ந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரிலாம் சாப்பாடு கொடுக்குறது, இங்கேயே படுத்துருந்து என்னை நோய்க்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயே இருக்கிறாங்க. ஸோ நிறைய காம்ப்ளிமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ அதனால தான் வந்திருக்காங்க. நாங்களும் சும்மா பார்க்கறதுக்காக தான் வந்திருக்கேன். ஸோ இங்கே வந்து பார்த்து கைகால் கழுவிட்டு உள்ளெல்லாம் போய் பார்த்துட்டு எடுத்துகிட்டு வெளியே வந்தோம். பிரியாணிக்கு சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஓதி எடுத்து பாயசம் தந்தாங்க, அதையும் குடிச்சிட்டு எங்கள் இப்போ என்ன பண்ணுறோன்னா அடுத்த இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்தேன். வெளியே வந்துட்டு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா கடைகள் எல்லாம் பார்த்து சுற்றி பார்த்தேன். எனக்கு ஒரு ஹேபிட் வந்து என்ன அப்படின்னா, நான் எங்கே போனாலும் எனக்கு வந்து ஒரு அடையாள சின்னமாக ஏதாவது வேணும் அப்படின்னு நினைப்பேன். ஸோ ஆற்றங்கால் பள்ளிவாசலில் என்ன வாங்கலாம்னு யோசித்து பார்த்து எனக்கு மூளையெல்லாம் கசிஞ்சு புழிஞ்சு பார்த்தேன், முடியலைங்க. அதனால் ஒன்றும் செட் ஆகலை. எல்லா தண்ணியும் எதுவுமே அந்த மாதிரி தான் இருக்குது, ஃபோட்டோஸும் எதுவுமே இல்லை. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன், சரி ஜூஸ் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்தோம். அப்போ வந்து எனக்கு வந்து தண்ணீர் தான் நான் குடித்தேன். என் ஹஸ்பண்ட் வந்து போஞ்சு, என் தம்பி ஒய்ஃப் எல்லாம் சோடா போஞ்சி குடிக்கிறாங்கங்க. எல்லாம் குடித்து எடுத்துகிட்டு நாங்கள் அடுத்த இதாக மணலி அந்த சைடு வழியாக நாங்கள் வந்து போகணும். ஏன் அப்படின்னா அங்கே வந்து செல்வம் தான் கோயில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மணப்பாறையில் இருக்குது. ஸோ அங்கே தான் வந்திருக்கோம். இங்கே வந்துட்டு பீச்சு இதெல்லாம் சைடு லொக்கேஷனே சூப்பராக இருந்தது. பீச்சு பக்கத்துலேயே 3 கோயிலும் நமக்கு தெரியும், அதுதான் லொக்கேட் ஆகிருந்துச்சு. ஸோ நாங்கள் பீச்செல்லாம் பார்த்திங்கன்னா தம்பி ஒரு காமெடி பண்ணிட்டாங்க. இங்கேருந்து பார்த்தா எது தெரியுமா, இலங்கை தெரியும்னு சொன்னோம். அதனால் நானும் என் ஹஸ்பண்டை நடந்து பொடியாக அப்படி போய் நடந்து அதில் போய் நின்று பார்த்தோம். எங்களுக்கு ஒன்றும் தெரியலங்க. ஆனால் அவன் சிரித்தான். அது உண்மையாக பொய்யான்னு யாருக்கு தெரியும். சரி தெரியும்னு சொன்னால் சரி பார்த்துருவோம் அப்படின்ட்டு அப்படியே போனோம். ஸோ இங்கே இருந்துட்டு என்ன பண்ணோம், ஒரு ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்தோம். ஸோ நல்லா இருந்தது. இங்கே ஆக்சுவலி இந்த கோயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா வந்து சின்ன வயசில் இருக்கும்போது இந்த கோயிலுக்கு தான் வருவாங்க. இங்கே வந்துட்டு 10 நாள் திருவிழா அந்த மாதிரி நடக்கும், இங்கேயே தங்கிடுவாங்க. எங்கள் அம்மாவுக்கு பிடிச்சமான கோயில். ஸோ எங்கள் அம்மா இங்கே கோயிலுக்கு வந்ததுனால ஆக்சுவலி அவங்க ஃபேமிலிஸ் எல்லாமே இங்கே தான் வந்ததுனால அவங்க ஆர்சியில் தான் இருந்தாங்க. அப்போது எங்கள் அம்மாவுக்கு வந்து செல்வங்க பேர் இந்த சர்ச்சில் உள்ள இந்த செல்வ மாதாத்திலேருந்து எடுத்து அப்படி வச்சுருக்காங்க. எங்கள் சித்திக்கும் அதேமாரி இங்கே உள்ள மாதா கோயில் பேரை தான் வச்சுருக்காங்க. அப்படி தான் அவங்க ஆர்சியிலேருந்து மாறி சிஎஸ்ஏ மாறிட்டாங்க. அதுக்கப்புறம் இங்கேருந்து இப்போ எங்கள் அம்மாவுக்கு வந்து இப்போ சாப்பிட்றதுக்கு முன்னால் வரைக்கும் அம்மா சொல்லிகிட்டே இருப்பாங்க, பிள்ளைகளே நம்மளை இங்கே வரணும், வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் கூட்டிகிட்டு வந்து என் தம்பிகிட்ட ஒரு வாக்கு சொல்லிட்டோம் அப்படின்னா யாரும் கைவிட மாட்டான். அவன் கரெக்டாக எல்லாம் பண்ணிடுவான். ஸோ அப்படி ஒரு நல்ல ஒரு தம்பி எனக்கு கிடச்சிருக்கு. அவன் என்ன பண்ணுவான்னா எல்லாத்தையும் கூட்டி எங்கள் அம்மாவுக்கு வந்து காட்டிடுவான். ஸோ எங்கள் அம்மாவும் என் தம்பி அடிக்கடி இந்த கோயிலுக்கு வந்திருக்காங்க. வந்து உட்காந்து பேசி எடுத்து அதுக்கப்புறம் இந்த காற்றோட்டம் இயற்கையை ரசித்து அவங்க 2 பேரும் ஏதாவது பேசி எடுத்து ஜாலியாக பார்ப்போம். அம்மா இறந்ததுனால தம்பிக்கு ஒரே ஆசை என்னன்னா இந்த மாதிரி நினைவுகளை வந்து அழிக்கவே கூடாது. அம்மாவோட நினைவுகள் இதெல்லாம் வந்து போகும்போது அவங்க என்ன பேசினாங்க அப்படிங்கிற ஒரு சிந்தை அப்படிலாம் இருக்குன்னு என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணால். ஸோ அதனால் நானும் சொன்னேன், ஏன்னா அடுத்த தடவை எங்கள் வெக்கேஷன்லாம் வரும்போது கண்டிப்பாடா நம்ம வந்து அம்மா எங்கெல்லாம் போனாங்களோ அந்த இடத்தெல்லாம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் 2 பேரும் முடிவு பண்ணோம். அதுதாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுத்த கோயிலுக்கு நாங்கள் போகிறோம். அதாவது சர்ச் இங்கே சர்ச்சுன்னு தெரியும், அதிசயமான ஒரு டூரிஸ்ட் பிளேஸு. இங்கே வந்து கீழே வந்து கடல் இருக்கும், அதாவது கப்பல் மாதிரி ஃப்ளைட்டு மாதிரி முழுக்க பார்த்திங்கன்னா கேக்கு ஒவ்வொரு நாட்டிலேருந்து ஆளுங்க, அதாவது ஒவ்வொரு நாடு, அதாவது இத்தாலி, கனடா அங்கேருந்து ஆளுங்கள்லாம் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இந்த டிசைன் மேக் பண்ணி அதை பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருந்தது. அப்புறம் என் ஹஸ்பண்ட் வந்து ஒரு காமெடி பண்ணாங்க. அங்கே சைடில் பார்த்திங்கன்னா டைட்டானிக் மாதிரி நின்றுட்டு டைட்டானிக்கில் நிற்பாங்க பார்த்திங்களா ஜோடிங்க, அப்படி நமக்கு ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொன்னார். அது வந்து செல்ஃபி பாயிண்ட்டுன்னு நாட்டுக்கு இன்னும் வயசான காலத்தில் எதுக்கு தேவையில்லாதது பேசாமல் வாயை மூடிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை அனுப்பி விட்டேன். அதுக்கப்புறம் இங்கே உட்காந்து பேசணும், பழகணும், எல்லாம் உட்காந்து பழைய நினைவுகள்லாம் அம்மாவோடது தான் எனக்கு வந்துகிட்டே இருந்தது. புல் இருக்கிற மாதிரி இருந்தது. இதில் உட்காந்து காத்தோட்டமாக இருந்தோம். அப்புறம் தம்பி என்ன பண்ணனான்னா
நீ ஃபோட்டோ எடு வீடியோ இது என்னன்னு செய்யி, நான் போய் உட்காரு அம்மாவை நினச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அதில் உட்காந்துருந்தான். உட்காந்து அவன் வந்து பழசெல்லாம் அம்மா கூட வந்ததெல்லாம் நினச்சி பார்க்கும்போது அவனே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிவிட்டு உட்காந்துருந்தான். அப்போ எனக்கு கஷ்டமாக தான் இருந்தது. நானும் போய் உட்காந்துட்டு ஏன்டா ஃபீல் பண்ணுறேன், அம்மாவோட நினைவுகள் இருக்க தான் செய்யும், என்ன செய்யுது, அம்மா விட்டுட்டு போனாங்க, ஆனால் விட்டுட்டு போன ஊழியத்தை நம்ம செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு தம்பியை தேர்த்து எடுத்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்னேன்ல அமலோருக்கு மாதா அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் அந்த கெபி. ஆனால் அப்போது நாங்கள் போகும்போது பார்த்திங்கன்னா யாரும் டெத்தாக இருந்தாங்க. அதனால டெத்து ஃபங்க்ஷனருக்கு வந்து அங்கே வந்து ப்ரேயரில் நடந்துட்டு இருந்துச்சு. அதனால் போகலை, வெளியே இருந்தோம். இல்லை அந்த தாயே அமலோருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கெபி கோயில். இந்த கெபி கோயில் உள்ள பேரை தான் எங்கள் சித்திக்கே பேர் வச்சுருக்காங்க. இதுலேயும் நல்லா இருந்துச்சு. அடுத்த கோயிலுக்கு போகலான்னு பார்த்தா நடந்து போகும்போது ஒரு வீடை பார்த்தேன். பாருங்கள் மக்களே, எவ்வளோ அழகாக பச்சை பசேன்னு வச்சு எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க. இந்த வீடே பார்க்கணும் எனக்கு சந்தோஷமாக இருந்தது. இப்படி தாங்க வீடு வைக்கணும், அப்போ தான் ஆக்சிஜன் நல்லா கிடைக்கும். ஸோ இந்த சர்ச்சு தான் ஆப்போசிட்டில் தான் அந்த வீடு இருந்தது. யாராக போனீங்கன்னா கண்டிப்பாக பாருங்கங்க, அதேமாரி வீடு வைங்க. ஸோ இங்கே தான் என்னென்னா அசசரி பொருள்ஸ் எல்லாம் இருந்துச்சு. ஸோ நான் என்னெல்லாம் பண்ணேன்னா நம்ம எதிர்க்கெல்லாம் சிலுவை ஃபோட்டோஸு அந்த மாதிரிலாம் வாங்கினேன். அப்படியே அடுத்த இடத்துக்கு போகலான்னு சொல்லிட்டு நாங்கள் வண்டி எடுத்துகிட்டு போகும்போது பார்த்திங்கன்னா ஆண்மயிலும் பெண்மயிலும் ஆடி ஆடி போகணும். பெண்மயில் என்ன செய்யுது பார்த்தீங்கன்னா அதுவா டாட்டா ஒரு காட்டிட்டு போயிட்டு சரி ஆண்மயில தான் பார்ப்போம்னு சொல்லிட்டு அடுத்த பார்த்தா ஆண்மயில் நிற்குது. இது பயங்கரமாக நான் வீடியோ எடுக்குதுன்னு தெரிஞ்ச உடனே பார்த்துங்க கொஞ்சம் நேரத்தில் அது எப்படி பறக்குன்னு சல்லுன்னு பறந்து தாண்டி அது போயிட்டு நான் அப்படின்னு ஒரு பாட்டை பாடிட்டு போயிட்டு சரி அடுத்தெல்லாம் நம்ம வந்து இந்த சர்ச்சுக்கு போவோம்னு சொல்லிட்டு வந்தோம். இது எங்கே இருக்குங்கிறத நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா சிலுவை பாதைகள்லாம் இது ஃபுல்லாகவே சிலுவை பாதைகள். அதுக்கப்புறம் இந்த மணல் ஃபுல்லாக அடித்து போட்டிருக்கிறதெல்லாம் செம்மண்ணில் அடித்து போட்டிருக்காங்க. என்ட்ரன்ஸே சூப்பராக இருந்தது. ஆக்சுவலி இது ஒரு ஸ்டோரி உண்டு. ஒரு சின்ன பையன் இப்படி நடந்து வந்துட்டு இருக்கும்போது என்ன ஆச்சு அப்படின்னா கால் தட்டு இருக்குது. கால் தட்டுனோடனே என்னடா கால் தட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தானா பார்த்தா சிலுவர் தான். அதுதான் கடல் மாதா கோயில்னு சொல்லுவாங்க, மணல் மாதா கோயில்னு சொல்லுவாங்க இதை. அப்போது இந்த கோயிலுக்கு மணல் மாதா கோயிலுக்கு எங்கள் அம்மாலாம் அடிக்கடி வந்திருக்காங்க, என் தம்பி அடிக்கடி போயிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா மணல், அதாவது அடியில் மணலுக்கு அடியில் தான் தோண்டி இந்த வந்து சர்ச்சை கட்டியிருக்காங்க. ஸோ இதுதான் அந்த சின்ன பையனுக்கு அது கால்ச்சியாக இருந்ததுனால அவன் தோண்டும்போது சிலுவை கிடச்சிருக்கு. சிலுவை இது என்னடா சிலுவை இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்து தோண்டி பார்க்காங்க. இதுதான் அந்த ஸ்டோரி. தோண்டி பார்த்தா சர்ச்சே இருக்குங்க கீழே. அப்போது அந்த இப்போ வந்து என்ன பண்ணிட்டேன், அதுதான் இந்த சர்ச்சை உருவாங்கினது. அதுக்கப்புறம் இந்த சர்ச்சை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கொஞ்சம் ஆல்ட்ரேஷன்லாம் பண்ணியிருக்காங்க. அந்த சிலுவை கிடச்சதில்ல அது வந்து மர சிலுவை. அந்த மர சிலுவை கிடச்சது தான் கீழே பார்த்திங்கன்னா சர்ச்சு கீழே அது இருக்குது. மேலே வந்து அந்த சிலுவை வச்சுருக்காங்க. ஸோ அதை பார்க்குறதுக்கு ஸ்டெப்பு 2 கட்டி விட்ருக்காங்க. நான் போய் பார்த்து அங்கே மேலே ஏறி நின்று ஏசப்பா என் காலை வந்து புல்லரிச்சிட்டு பார்த்துக்குவான். கிடுக்கிடு கிடுக்கிடு நடுங்க. என் தம்பிட்டு சொன்னேன் எனக்கு முடியாதில்ல, எனக்கு ஒரு மாதிரி கிடுக்கிடு நடுங்குதில்லைன்னு சொன்னேன். அவன் ஒன்றும் இல்லை போய் பாரு அப்படின்னா போய் பார்த்துட்டு எடுத்துகிட்டு நாங்கள் உட்காந்து தியானிச்சுட்டு ஏன்னா இதெல்லாம் நான் பார்த்ததே கிடையாது. இதுதான் பழைய சர்ச்சு உள்ளே இருக்கிறது. சைடெல்லாம் ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க. நிறைய மாதாவுக்கு வந்து நிறைய பேர் உண்டு. பேரில் தோன்றி ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு பேர். அதான் மிராக்கிள்ஸ் ஆஃப் இமேஜின்ஸ் ஆஃப் அவர் மாதாஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன். அதெல்லாம் போய் ஃபோட்டோ எடுத்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுதான் அந்த கோயில். அதான் மணலுக்குள்ளே இருந்து தோண்டி எடுக்கப்பட்டதான் கோயில். அதான் மணல் மாதா அப்படின்னு சொல்லுவாங்க. அதிசய மணல் மாதா முதன்மை திருத்தலம் இங்கே சொக்கன் குடியிருப்புன்னு சொல்லிட்டு அந்த ஊரில் தான் இருக்குதுங்க. பார்த்தோம். அடுத்தல போவோம், ஒவ்வொருக்கு வண்டி எடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுத்தோம். ஆக்சுவலி ஒவ்வொரியில் பீச்சு சூப்பராக இருக்கும். இதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஹார்பர் இருக்குது. அது பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஹார்பர் தான் நம்ம தூத்துக்குடி ஹார்பர் இருக்குல்ல, அதுவும் இங்கே தெரியும் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் டாட்டா உப்புன்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி இதில் தெரிஞ்சுதுங்க. ஸோ மீனுக்கு சண்டை போட்டிருக்காங்க. அதனால நம்ம தமிழ்நாடு என்ன பண்ணியிருக்கு அப்படி பார்த்துக்கோங்க. அந்த சைடு இருக்க குளமும் இந்த சைடு இருக்க கடலும் 2 சேர்த்து விட்டுட்டாங்க. அதனால ஜெல்லி ஃபிஷ் அதிகமாக கிடக்குது. என் தம்பி காலை வைக்கணும், பார்த்து காலை வைன்னு சொன்னால் நானும் பயந்து போனேன். கடைசியில் பார்த்தா ஜெல்லி ஃபிஷ் இந்த தடவை இல்லை. போன தடவை அவன் வரும்போது இருந்தான். இதுதான் அந்த டாட்டா
டாட்டா சால்ட்டுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த கம்பெனியோட இங்கே என் தம்பி பொண்ணு இருக்காதுங்களா அது தண்ணியை கண்ட உடனே அங்கே பாருங்கள் அலையில் நல்லா பிடிச்சி ஆட்டம் போட்டு அவளுக்கு உள்ள வரையும் போனேன்னா நான் பயந்து ஜெல்லி ஃபிஷ்ஷுன்னு என் தம்பி என்னை பயங்காட்டி விட்டுட்டான். நான் அங்கே நின்றுட்டு சிப்பி கரைக்கிட்டு கிடந்தேங்க. என் தம்பி பொண்ணும் பார்த்துக்கோங்க நல்லா போயிட்டான். நான் அப்போவுமே சொன்னேன் ஜெல்லி ஃபிஷ் எங்கெல்லாம் இருக்குது அங்கே பாரில் எல்லோரும் இருக்காங்க அப்படின்னு நான் கேட்கவே இல்லை. ஜெல்லி ஃபிஷ் இருக்கும் பார்த்துட்டு விஷம்னு சொன்னான். அதனால் நானும் பயந்தேன். கடைசியில் நான் வெளியவே நின்று தண்ணியை ஆனால் பார்க்க அழகாக இருந்தது. அந்த சைடு உள்ள இந்த நம்மளோட குளத்தையும் இதையும் சேர்த்து விட்டதுக்கப்புறம் ஓகே. பக்கத்தில் பார்த்திங்கன்னா இது பெரிய சர்ச்சு. நான் அந்த சைடு போகிறதுக்குலாம் நமக்கு டைம் இல்லைல்ல, இல்லை வா போகலாம் அப்படின்னு. அவங்க சொன்னால் இதுக்கு மேலே இருக்க சிலுவை பாதை பார்ப்போம் எவ்வளோ அழகாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது விளக்கு இருக்குல்ல, நான் அதையும் பார்ப்போண்டி வான்னு சொன்னான். அந்த ஆளை வண்டி எடுத்துகிட்டு மேலே கொண்டு போனோம். பார்த்துக்கோங்க எவ்வளோ அருமையாக லைட்டு வெளிச்சம் மணி 6:30 இருக்கும். அந்த டைமில் தான் இது சூப்பராக இருந்தது. அந்த மின் விளக்கு எல்லாமே நல்லா இருந்துச்சு. மாதிரி என்ன பேச வச்சுதான் பார்த்துக்குவாங்க. அந்த ஆளை எல்லாத்தையும் பார்த்தாச்சு. கடைசியாக பார்த்தா எங்கள் வீட்டுக்கு போனதில்ல, மணி லேட் ஆகிட்டு வருதுங்க. கடைசியில் அங்கே பார்த்தா சின்ன ஐயங்கார் இருந்துச்சு. அதான் மம்மி டேடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடை. அதில் போயிட்டு டீயை குடிச்சு எடுத்துகிட்டு வீட்டுக்கு போய் சேர்ந்தவங்க. இதுதான் ஒன் டே ட்ரிப்பு பிளான் பண்ணுது. இதேமாரி வேற ஒரு வீடியோஸோடு உங்களை சந்திக்க வரேன். பாய் பாய்.